ஒரு சீரியல் கில்லர் ஒரே நபர் கிட்டத்தட்ட 931 பேரை கொலை பண்ணியிருக்காரு. 1800களில் இந்த நபரோட பேரை சொன்னா இந்தியாவிலே இவர் தான் பெரிய சீரியல் கில்லர் அப்படின்னு தெரியும். இவரோட பேரு தக் பேக் ராம். அயோத்தி இருக்கு இல்லையா, அந்த அயோத்தியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிக்கு ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தோட ராஜா தான் இந்த தக் பேக் ராம். டெல்லியிலிருந்து அயோத்தி வழியா வரக்கூடிய வணிகர்கள், பயணிகள், பொதுமக்கள், காவலர்கள் எல்லாரும் இந்த இடத்தை தாண்டி போகையில காணாம போயிடுவாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இந்த தகவல் போகுது. ஏன்னா காவல்துறையை சேர்ந்தவங்க கூட அந்த பக்கம் போனவங்க திரும்பி வந்ததே கிடையாது. அப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரியை நியமிக்கிறாங்க. காளியை கும்பிடுறது தப்பு கிடையாது, ஆனா இவரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஒரு 10 இடத்துல பொறி வைக்கிறார். அந்த ஊர்ல ஒரு குள்ளநெறி வளர்க்குறான். அந்த குள்ளநெறி என்ன பண்ணுன்னா இந்த ஊர் என்ட்ரன்ஸ்ல அது மேய்ஞ்சிட்டு அந்த பக்கமே இருக்கும். யாராவது அந்த ஊர் பக்கம் புதிய நபர்கள், அந்த ஊரை சாராத நபர்கள் அந்த ஊர் பக்கம் வந்தாங்க, இல்லை ஊரை தாண்டி போக வந்தாங்கன்னா இந்த குள்ளநெறி ஒரு வித்தியாசமான குரல்ல ஊழையிடும். இந்த குள்ளநெறி சத்தம் கேட்ட உடனே ஒரு கர்ச்சிஃப் மாதிரி ஒரு துணியை வச்சிருப்பாங்க. அந்த துணியை வச்சு அந்த நபரை கையையும் காலையும் கெட்டி குப்புற தள்ளி படுக்க வச்சு அந்த தக் பேக்கராக வந்துடுவான். வந்து அவன் முதுகுல ஏறி உட்காந்துருவான். யாரு கெட்டப்பட்டானோ அவன் முதுகுல ஏறி உட்காந்துட்டு இவன் கையிலையும் அதே மாதிரி ஒரு கர்ச்சிஃப் வச்சிருப்பான். அதுல ஒரு முத்திரை போட்டிருக்கும். அந்த முத்திரை போட்ட கர்ச்சிஃப் வச்சு வணக்கம். அதாவது ஒரே மாதிரியா ஒரு நபரோ ஒரு கூட்டமோ தொடர்ந்து கொலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லர் ஒரே நபர் கிட்டத்தட்ட 931 பேரை கொலை பண்ணியிருக்கார். அவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சீரியல் கில்லர் அப்படின்னு சொன்னால் ஆட்டோ சங்கர் பேர் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி 1800களில் இந்த நபரோட பேரை சொன்னால் இந்தியாவிலே இவர் தான் பெரிய சீரியல் கில்லர் அப்படின்னு தெரியும். இவரோட பேர் தக் பேக் ராம் அப்படிங்கிறது இவரோட பேர். இந்த தக் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கூட்டம், ஒரு கூட்டத்தின் தலைவர், ஒரு தவறு செய்யக்கூடிய கூட்டம், ஒரு கொள்ளை கூட்டம், ஒரு கொலை கூட்டம், இவங்கள தான் தக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேக்ராம் அல்லது பேக்ராம் அப்படிங்கிறது அவனோட பேர். அயோத்தி இருக்கு இல்லையா, அந்த அயோத்தியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிக்கு ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தோட ராஜா தான் இந்த தக் பேக்ராம். அந்த சமயத்தில் 1800களில் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி வந்துருச்சு. பிரிட்டிஷ் ஆட்சி வந்தாலும் அங்கங்கே இது மாதிரி சமஸ்தானங்கள், சிறு சிறு மன்னர்கள் அவங்க ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சிறு மன்னர் தான் இந்த தக் பேக்ராம். அந்த இவரோட அந்த ராஜ்யத்தின் பேர் ஓத். ஓத் அப்படிங்கிறது தான் இவரோட அந்த நாட்டின் பேர், அவர் வச்சுக்கிட்ட பேர் அந்த நாட்டுக்கு. அந்த நாட்டில் இவங்க எல்லாரும் காளி அப்படிங்கிற தெய்வத்தை ரொம்ப தீவிரமாக வழிபடக்கூடியவங்க. இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை அப்படின்னா, இந்த காளிக்கு நரபலி கொடுக்கணும். அப்படி நரபலி கொடுத்தா காளி நம்மளை சுபிட்சமாக வச்சுக்குவாங்க, நம்மளை நல்ல மகிழ்ச்சியாக வச்சுக்குவாங்க, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம எல்லா விதமான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இதுக்கு காளி சந்தோஷமாக இருக்கணும். காளியை சந்தோஷப்படுத்தணும்னா நம்ம அவங்களுக்கு அடிக்கடி நரபலி கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை. காளியை கும்பிடுறது தப்பு கிடையாது, ஆனால் நரபலி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க, அங்கே தான் இவங்க தப்பு பண்ணுறாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. டெல்லியிலிருந்து அயோத்தி வழியாக வரக்கூடிய வணிகர்கள், பயணிகள், பொதுமக்கள், காவலர்கள் எல்லாரும் இந்த இடத்தை தாண்டி போகையில் காணாமல் போயிடுவாங்க. எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரியாது. யாரோட கொலை செய்யப்பட்ட பாடி கூட கிடைக்காது. இறந்துருவாங்க, அவ்வளோதான். இறந்துருவாங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும்? இந்த பகுதியை தாண்டி போகையில் அவங்க காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க ஏதுங்க தெரியாது. இது அப்படியே பொதுமக்கள்கிட்ட பரவ ஆரம்பித்ததுக்கப்புறம் டெல்லியிலேருந்து இந்த பக்கம் வரக்கூடியவங்களும் இங்கேருந்து டெல்லி நோக்கி போகிறவங்களும் இந்த அயோத்தி பகுதியை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஓத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராஜ்யம் இருக்க அந்த பகுதியை தாண்டி போகிறதுக்கு யாரும் விரும்புறதில்லை.
அப்படி போகக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இந்த பகுதியை சுற்றி தான் போகிறாங்க, வர்றவங்களும் சுற்றி தான் வராங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இந்த தகவல் போகுது. ஏன்னா காவல்துறையை சேர்ந்தவங்க கூட அந்த பக்கம் போனவங்க திரும்பி வந்ததே கிடையாது. அப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரியை நியமிக்கிறாங்க பிரிட்டிஷ் அரசு. வில்லியம் அப்படிங்கிற அந்த அதிகாரி இது சம்மந்தமாக விசாரிக்க ஆரம்பித்து அந்த பகுதிக்கு போகாமல் சுற்றுப்பகுதிகளில் விசாரணை தொடங்குகிறார். கிட்டத்தட்ட பல நாட்கள், பல மாதங்கள் அலைஞ்சு திரிஞ்சு அவரோட டீமை வச்சு என்ன தான் நடக்குது, எப்படி தான் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காணாமல் போகிறது இங்கே தான் போகிறாங்க. அப்போ இவங்க தான் இந்த உள்ளே தான் அவங்க காணாமல் போகிறாங்க. அப்போ இதுக்கு யார் காரணம், இந்த ராஜ்யத்துக்கு யார் தலைவர், அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்கிறது தான் அவருக்கு தெரிய வருது, இந்த தக் பேக் ராம் அப்படிங்கிறவர் தான் முக்கியமான ஆள். இவர் தான் அவங்களுக்கு ராஜா மாதிரி செயல்படக்கூடியவர். இவருக்கு கீழே கிட்டத்தட்ட 200 பேர் இருக்காங்க. அந்த ராஜ்யத்தில் இவருக்கு கீழே 200 பேர் இருக்காங்க, இவரோட படையாட்கள் மாதிரி. அந்த 75 அந்த 200 பேரும் அந்த ஊரில் இயல்பாக இருப்பாங்க. அவங்க வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க, விவசாய வேலைகளை பார்ப்பாங்க, வணிக வேலைகளை பார்ப்பாங்க, கடை இருந்தால் கடையை பார்ப்பாங்க, என்னென்ன அவங்க தொழிலோ அந்த தொழிலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் போகிறவங்க அந்த பக்கம் தாண்டி போகையில் காணாமல் போயிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இந்த தக் பேக்ராம் தான் காரணம். இவரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 10 இடத்துல பொறி வைக்கிறார். பொறினா எப்படி, அந்த பக்கமாக வரையில் இவனை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி டெல்லியை நோக்கி போகிற வழியிலையும், டெல்லியிலேருந்து வெளியே வரையிலையும், ஜபல்பூர் போகிற வழியிலையும், டெல்லி ஜபல்பூர் பாதையிலையும் ஒரு 10 இடங்களில், இப்போ செக் போஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்தால் பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. ஆனால் அவன் கிடைக்கவே இல்லை. ஆனால் விடாமுயற்சியில் பண்ணிக்கிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து தான் அந்த தக் பேக்ராம் அப்படிங்கிறவனை பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவனை விசாரிக்கையில் தான் இந்த உண்மைகள்லாம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, அவன் சொல்கிறான், நாங்கள் காளியோட தீவிர பக்தர்கள், காளிக்கு நரபலி கொடுக்கணும், மனிதரை கொலை செய்யணும், கொலை செஞ்சால் காளி சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்க வச்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க பண்ண அந்த கொலைகள்லாம் ஒரு வித்தியாசமான கொலைகள். எத்தனை பேரை நீ இது வரைக்கும் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. விசாரிக்கையில் 125 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னா ஒத்துக்கிட்டான். ஆனால் விசாரணையில் 931 பேரை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அவன் சரி எப்படி கொலை பண்ணுறான் அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமாக சுவையான விஷயம். அந்த ஊரில் ஒரு குள்ளநெறி வளர்க்குறான். அந்த குள்ளநெறி என்ன பண்ணுன்னா, இந்த ஊர் என்ட்ரன்ஸில் அது மேய்ஞ்சிட்டு அந்த பக்கமே இருக்கும். யாராவது அந்த ஊர் பக்கம் புதிய நபர்கள், அந்த ஊரை சாராத நபர்கள் அந்த ஊர் பக்கம் வந்தாங்க, இல்லை ஊரை தாண்டி போக வந்தாங்கன்னா, இந்த குள்ளநெறி ஒரு வித்தியாசமான குரலில் ஊழையிடும். அது ஊழையிடுற சத்தத்தை கேட்ட உடனே அவங்கவுங்க விவசாய வேலை செய்கிறவன், கடை வச்சுருக்கிறவன், வீட்டில் சமையல் பண்ணிகிட்டு இருக்கவன் எல்லாரும் உஷாராயிடுவாங்க. உஷாராகி அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த நரி கத்தக்கூடிய இடத்த நோக்கி மெதுவாக வருவாங்க. அவங்க வர்றது திடீர்னு கும்பலாக வர்றதோ அது மாதிரி இருக்காது. ஒரு இயல்பாக அந்த பக்கம் நடந்து போகிற மாதிரி, இந்த பக்கம் நடந்து வர்ற மாதிரி, அப்படி போகிற மாதிரி, அப்படி அந்த இடத்துல அப்படி மொத்த பேரும் வருவாங்க. அந்த குறிப்பிட்ட நபரை பார்த்துருவாங்க. புது நபர் யார் வந்திருக்காங்க, நரி ஊழையிட்டதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த இடத்துல போய் பார்க்கல ஆளை தெரியும். உடனே அந்த ஆள் நடந்து வரையில் பேசாமல் விட்டுருவாங்க. இவங்களும் இயல்பாக அந்த நபருக்கு பின்னால் நடந்து வர மாதிரி நடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த நபரை சுற்றி இவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க, பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நபர் வேறு எந்த பக்கமும் போக முடியாத ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க அவ்வளோ பேரும் சேர்ந்து அவர் சுற்று போட்டு கட்டி, இவங்க கையில் இந்த குள்ளநெறி சத்தம் கேட்ட உடனே ஒரு கர்ச்சிஃப் மாதிரி ஒரு துணியை வச்சுருப்பாங்க. அந்த துணியை வச்சு அந்த நபரை கையையும் காலையும் கெட்டி குப்புரை தள்ளி படுக்க வச்சுருவாங்க. இவங்க கையையும் காலையும் கட்டி குப்புரை தள்ளி படுக்க வச்ச உடனே அந்த தக் பேக்கரான் இங்கே வந்துடுவான். அவன் முதுகில் ஏறி உட்காந்துருவான். யார் கெட்டப்பட்டானோ அவன் முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டு இவன் கையிலையும் அதே மாதிரி ஒரு கர்ச்சிஃப் வச்சுருப்பான். அதில் ஒரு முத்திரை போட்டிருப்பான். அந்த முத்திரை போட்ட கர்ச்சிஃபை வச்சு அந்த நபரோட கழுத்தில் போட்டு இறுக்கி கொலை பண்ணிடுவான். மூச்சு திணறி அந்த ஆள் இறந்து போயிடுவான். இறந்து போனதுக்கப்புறம் அவனை இவங்க மொத்த பேரும் சேர்ந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய
பாழடைஞ்ச கிணத்துல தூக்கி போட்டுருவாங்க. ஆக அன்னைக்கு ஒரு நபரை பலி கொடுத்தாச்சுன்னா அதை சந்தோஷமாக அவங்க கொண்டாடுவாங்க. அவங்களே நினச்சிக்கிறாங்க பலி கொடுத்தா காளி நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க, அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு ஆடுவாங்க, பாடுவாங்க, கொண்டாடுவாங்க. இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யார் வரானோ அடுத்தால அவனை போட்டு தள்ளுவாங்க. இப்படி 931 பேரை அவங்க கொலை பண்ணியிருக்கதா தெரிய வருது. இவனை பிடிக்க போவே அவனுக்கு வயசு வந்து அப்போது 75. இந்த விசாரணையெல்லாம் முடித்து அவன் பேரில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வயசு என்ன இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இந்த வழக்கில் வந்து விசாரணை. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சாமி பேரில் நம்பிக்கை வைக்கிறது தப்பு கிடையாது. நமக்கு மேலே ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறான், அந்த ஆண்டவன் தான் நம்மளை காப்பாற்றுறான், அந்த ஆண்டவன் வந்து நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது செய்வான், நாம் தவறு செஞ்சால் நமக்கு தண்டனை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுறது தப்பே கிடையாது. எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இறை நம்பிக்கை உண்டு. நம்ம முருகன், சிவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெய்வங்கள், பெருமாள் அப்படின்னு தெய்வங்களை நம்ம கொண்டாடுறோம். அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவங்க கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்களும், முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க அவங்க அல்லாவுக்கும் அவர் வந்து பெரியவர் அப்படின்னு அவரை கும்பிட்றாங்க. அது மாதிரி இயேசு கிறிஸ்து கொண்டாடுறாங்க, மேரி மாதாவை கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு மதத்தையும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு மேலே ஆண்டவன் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து உங்களை கண்காணிக்கிறாங்க, நீங்கள் நல்லபடியாக நடந்தால் நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் இதெல்லாம். நல்லவங்களாக இருந்து நடந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்கள் தவறு செஞ்சால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மனிதனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது தான் மதங்கள். அதில் பற்றி மாற்றுக்கிறதே கிடையாது, மதத்தை நம்புறது தப்பும் கிடையாது. ஆனால் தெய்வம் வந்து மனிதனை பலியிடணும் அப்படிங்கிற ஒரு தவறான, ஒரு முட்டாள்தனமான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இத்தனை பேரை கொலை பண்ணியிருக்காங்க, இத்தனை உயிர்களை பலி வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சீரியல் கில்லர் உலகத்துலேயே எங்கேயுமே கிடையாது. இந்தியாவிலேயே நம்பர் 1 கில்லர் இந்த தக் பேக்ராம். இப்போ இந்த தக் பற்றி எதுக்கு வருதுன்னா, இந்த தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் சினிமா வந்தது இல்லையா, அதில் இந்த தக் அப்படின்னா என்னங்கிறது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் இதை பார்க்கக்கூடிய நேயர்களே, மூட நம்பிக்கைக்கு எக்காரணத்துக்கும் நீங்கள் துணை போயிடாதீங்க. அறிவுபூர்வமாக திங்க் பண்ணுங்கள். பகுத்தறிவு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். 6வது அறிவு அப்படிங்கிறது தான் அந்த பகுத்தறிவு. எது சொன்னாலும் அதில் எது உண்மை, எது நியாயம் அப்படி இருக்குங்கிறத பார்த்து மூளையை பயன்படுத்தி நடந்துங்க. அதே மாதிரி இந்த மாதிரி போலியான நம்பிக்கை கொண்டவங்க உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் இருந்தால் கூட அவங்கள சொல்லி பகுத்தறிவை பயன்படுத்தி வாழுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.